சார் வந்து என்ன ஒரு 2 மந்த்ஸாக காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் எனக்கு சார் நீங்கள் வந்து சப்ஜெக்ட் எனக்கு கொஞ்சம் நேரில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே கொடூரான்றதுக்கு ஏத்தமான பேர் தான். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பயங்கர கொடூரமாக இருந்தது. ஆனால் நான் அதில் பண்ணுறது ரொம்ப மென்மையான கேரக்டரு. அப்புறம் எனக்கு வந்து இங்கே ஒரு மலையாளி ஆக்டரு சார் இங்கே வாங்க, இவர் தான் வந்து அந்த கொடூரனா அந்த இதில் இருக்கார். வாங்க பக்கத்தில் வாங்க சார். இவர் பார்க்க இப்படி இருக்கிறாரு சார். நடிப்பு அரக்கன்னா இவரை தான் சொல்லணும். அந்த மற்ற ஒருத்தரை சொல்கிறாதீங்க வேணாம். இவர் உண்மையிலே நடிப்பு அரக்கன். இப்போ இவருக்கு ஏற்ற ஜோடி வந்து இங்கே வாங்க. இவங்க வந்து நடிப்பு அரக்கி. இவங்க வந்து ஆந்திராவில் வந்திருக்காங்க. இவங்களுக்கு 4 வயசு ஆகுது. யசஸ்வினி பேர். வாங்க. இவங்கள வந்து இவங்க கூட நான் இப்போ ஒரு படம் பண்ணேங்க. அவங்க அவ்வளோ நல்லா நடித்தாங்க. டைரக்டர் சார் சொல்லும்போது சார் இந்த பாப்பாவை பாருங்கன்னு பார்த்த உடனே ஓகே ஆச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தெலுங்குலேருந்து ஒரு பாப்பா நம்மளால் இங்கே வந்து நடிக்குது. அதுவும் சூப்பர் கேரக்டரு அண்ட் ரொம்ப நல்ல கதை, ரொம்ப நல்ல படம். இன்னும் படம் எடுக்கிறது முன்னாடி படம் பண்ணுறோம்னா ஏன்னா ஆஸ் அன் ஆக்டராக எனக்கு வந்து கேரக்டர் சொல்லும்போது அந்த சீன்ஸோட விஷன் நான் பார்த்தேன். அண்ட் வெரி ஹாப்பி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் பிரஜனோட திருப்பி ஒர்க் பண்ண போகிறேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டீம். அண்ட் உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இருந்திருக்கு, இப்படியே இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். லவ் யூ ஆல். உண்மையிலே இந்த வார்த்தைகள்லாம் நான் வந்து அடி மனசுலன்னு சொல்கிற ஒரு வார்த்தை. கண்டிப்பாக இதை நான் கொண்டு வரதுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடியே நான் நிற்கிறேன். ஒரு 4 வருஷ கடுமையான உழைப்புக்கு பிறகு இந்த ஒரு விஷயம் நடக்குது. கட்டாயமாக நான் எல்லா முன்னாடி உள்ள நடிகர் எல்லாமே நான் பார்க்குறது, ரஜினியாக இருந்தாலும் சரி, கமலாக இருந்தாலும் சரி, கமல் சாராக இருந்தாலும் சரி, ரஜினி சாராக இருந்தாலும் சரி, இல்லை விஜய் சார், அஜித் சார், தனுஷ் சார், யாராக இருந்தாலும் சரி, விஜய் சேதுபதி சார், விக்ரம் சார், சூர்யா சார், இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம ஹீரோ பிரஜன் சார் கொண்டு நான் அவங்கக்கிட்ட வந்து நான் பார்க்குறேன். அவங்க உயர்வை எப்படி வந்தாங்கன்றதான் நான் பார்க்குறேன். ஹார்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் எடுத்துக்கிறேன். அதுதான் நான் அந்த 4 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். அடுத்த ஒரு நிமிஷமும் இன்னும் கடுமையாக நான் உழைச்சி, எல்லோரும் என் டீமும் கடுமையாக உழைக்கக்கூடிய டீமாக இருக்கிறாங்க. கட்டாயமாக அது ஒரு நல்ல படமாக உங்களுக்கு அமையும். கண்டிப்பாக இதை நான் செய்வேன்னு நம்புகிறேன். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த யாஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரெசன்ஸ் ப்ரொடியூசர் சாருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே போல் எனக்கு எப்போவுமே உறுதுணையாக இருக்கிற என் வீட்டில் இருக்கிற 2 பேர், அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது. என் வீட்டில் என்னுடைய மாமனார் ரெவரண்ட் அகஸ்டின் அவர்கள் மூலமாக அவர் பயங்கரமாக என்னை என்கரேஜ் பண்ணுவார். அது இல்லாமல் என்னுடைய மனைவி ஜெயசுந்தரி பிரீத்தி, இவங்க 2 பேரும் எனக்கு தொடர்ந்து பயங்கர என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. என்னை பற்றியே கவலைப்பட மாட்டாங்க. தொடர்ந்து நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். இந்த இடத்துக்கு நான் இப்போ வந்து நிற்கிறேன். உங்களோட நான் கனெக்ட் ஆகி இந்த சினிமா குடும்பத்தில் இணைஞ்சி ஒரு விஷயத்தை பண்ணுறேன். ஆல்ரெடி நான் 2-3 சீரியல் பண்ணியிருக்கிறேன். 2 படம் என்னுடைய படம் ரிலீஸ்க்கு இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு படம் வந்து இப்போ நம்ம டைரக்ஷன் போகிறோம். கட்டாயமாக உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எனக்கு நீங்கள் கொடுக்கணும், எங்கள் டீமுக்கு கொடுக்கணுன்ட்டு இந்த கொடூரா டீம் குழு சார்பாக உங்கள்கிட்ட நன்றி கடந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து உங்களுடைய தொடர்ந்து சப்போர்ட்டை எனக்கு கொடுங்கன்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். கொடூரா இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தோட ஹீரோ கம் வில்லன் நினைக்கிறேன் மிஸ்டர் இளையா இந்த படத்தில் வந்து அறிமுகம் வராரு. அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த படத்தோட போஸ்டர் பார்க்கும்போதே, இந்த டைட்டிலு அந்த போஸ்டர் பார்க்கும்போதே ஒரு கொடூரமான ஒரு வில்லன் ஆக்டராக அவர் வருவார்ன்ற நம்பிக்கை அதை பார்க்கும்போது ஏற்பட்டிருக்கு. அதை ஃபஸ்ட் டைம் வந்து பிரஜன் சார் கூட நடிக்க போகிறேன் அப்படிங்கிற போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. நானும் பிரஜன் சாரும் ரொம்ப வருஷம் நண்பர்கள். ஆனால் இணைந்து நடித்து ஆல்ரெடி ஒரு படம் நடிச்சிருக்கோம், அது வெளியே வரல. இந்த படம் வந்து நிச்சயமாக படம் எடுக்கப்பட்டு விரைவில் ரிலீஸ் ஆகும் நான் நம்புகிறேன். ஸோ அப்படி ரிலீஸ் ஆகும்போது பிரஜன் சார் கூட நடித்து நான் ரிலீஸ் ஆக போகிறேன். என்னுடைய முதல் படமாக இது அமையும். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லா டெக்னீஷியன்களுக்கும், இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற நடிகர் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் இறைவன் அருளால் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். உங்கள் எல்லாரோட ஆதரவும் முக்கியம் தேவை. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கொடூரா படத்தோட பூஜையில் உங்களுக்கு சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னோடய கதாபாத்திரம் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நான் நிறைய நடிச்சிருக்கேன். பட் ஹெட் கான்ஸ்டபிளாக முதல் முறையாக பண்ணதில்லை. ஒரு கேரக்டர் பண்ணுறேன். இதில் ஒரு 2 ஹீரோ இந்த படத்தில். ஸோ எதிர்நாயகனாக வந்து இலியாஸ் பண்ணுறாரு, சம்பத் சார், தீனா அண்ணன், ஜானகி அம்மா. ஸோ நிறைய நட்சத்திரங்கள் சேர்ந்து நடிக்கிறாங்க. டேரக்டர் பற்றி சொல்லணும், டேரக்டர் நானும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷங்கள் நல்ல நண்பர்கள். ரொம்ப நாள் போராட்டம் டேரக்டருக்கு, சார்லஸ் அவருக்கு இந்த படம் பண்ணணும்னு சொல்லி
ப்ரொடியூசரை தேடி கதை சொல்லி கதை என்கிட்ட அப்பயே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் இயக்குனருக்கு முன்னாடி ஒரு நல்ல ஆக்டர். ஆக்சுவலாக நானும் அவர் ஒரு படம் பாண்டிச்சேரி ஒரு சாங்கில் தான் மீட் பண்ணோம் ஒரு 5 வருஷம் முன்னாடி. அப்படி தான் அந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஆக்சுவலாக நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னு அதான் நீங்கள் டைரக்ட் பண்ண போகிறீங்களான்னு. ஸோ அதுலேருந்து நல்லா ஃபாலோஅப்பில் இருந்தார். ஸோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அதிகமாக இந்த மாதிரி கதைகள்லாம் கொரியன் படம், ஈரானியன், இந்த மாதிரி யூஎஸ் பேஸ்டான ஒரு ஹாலிவுட் படங்களில் இது மாதிரி கதைகள் ஏற்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே ஒரு புதுசாக ஒரு முயற்சியாக வந்து ஒரு விஷயம் டைரக்டர் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நல்ல நாள், பிரதோஷ நாள், வருஷப்பருப்பு. ஸோ எல்லா நியூ இயரும் தமிழ் மக்களுக்கும் சிறப்பாக அமையட்டும். ஸோ நல்ல கதைகள் என்றைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, மீடியாவை என்றைக்கும் சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். வாய்ப்புள்ளது நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ டு த ப்ரெஸ். இன்றைக்கி வந்திருக்கீங்க. இன்றைக்கி எங்களோட ஒரு கிராட்டிடியூட் மீட், வி ஆர் வெரி தேங்க்ஸ் மீட்னு சொல்லும்போது ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆகுது எங்கள் ரிலீஸ். அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட், லைக் இன் எவ்ரி சேலஞ்சிங் மூவி அதோட என்ன சொல்கிறது, நிறைய என்ன டிலே இருந்தது, பிரச்சனை, அதெல்லாம் தாண்டி படம் வரும்போது when it's actually appreciated for the quality, உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். எல்ஐகே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபில்ம். இது வரைக்கும் பண்ணதை விட ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், கல்கி. அண்ட் இருக்கிற ஸ்க்ரீன் டைம்லேயோ இல்லை அந்த ஒரு ஆர்க்கு புரிஞ்சு நிறைய பேர் ரொம்ப பர்சனலாக மெசேஜஸ் அனுப்புகிறாங்க. கல்கியோட கேரக்டர் புரியுது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி அழகாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் பர்சனலாக கூட எங்கள் ஜெனரேஷனுக்கு ஒரு ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப், one of the most important relationships சொல்லலாம். It's a beautiful friendship between வாஸ் அண்ட் கல்கி. ஸோ அது ரொம்ப அழகாக செலிப்ரேட் ஆகுது. நிறைய இந்த ஆர்கானிக்கான நிறைய பாசிட்டிவிட்டி வருது எங்களுக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் நேத்திக்கும் தமிழ் நியூ இயர் டே நல்ல ஒரு ஓப்பனிங் வந்தது. இன் பிட்வீன் கொஞ்சம் அங்கங்கே நெகட்டிவிட்டி வருது. அது ஏன்னு புரியல. பிகாஸ் let the audience go and enjoy. அது ரொம்ப ஆர்கானிக்காக ரியலாக இருக்கிறது. ஆடியன்ஸ் மக்கள் பார்த்து அவங்க சொல்லட்டும். லெட்ஸ் நாட் ப்ராப்பகேட் எனி என்ன சொல்கிறது ஃபால்ஸ் கைண்ட் ஆஃப் அ நேரேட்டிவ். அதெல்லாம் இல்லாமல் ஒரு சம்மர் ரிலீஸாக ஒரு சூப்பராக நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம். இட்ஸ் விக்கி சர்ஸ் ட்ரீம். அவரோட விஷன் வித் ரவிவர்மன் சர்ஸ் பியூட்டிஃபுல் கேமரா ஒர்க் அண்ட் ஆல் ஆஃப் தி ஆக்டர்ஸ். இப்போ பிரதீப் கூட லைக் யூனோ ஆஃப்டர் ஹிஸ் 3 blockbusters இதுவுமே ஒரு 4th blockbuster ஆகும். அதோட எல்லா potential in the project இருக்குது. And I think we have a timeless heroine with Kriti's entry into, you know, as a heroine in the Tamil industry. So I think it's a total package. சம்மருக்கு பார்க்க என்ன சொல்ல தியேட்டர்லேயே வந்து பார்த்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட், ஒரு படம். ஸோ ஐ திங்க் வில் கண்டினியூ இந்த ஃபர்ஸ்ட் வீக் மாதிரியே ஒரு சக்ஸஸ் மீட் இல்லை இன்னும் ஒரு பெரிய இவெண்ட்டில் சந்திப்போம். அந்த ஒரு expectation illa or hope la I would like to say a big thank you again to everybody who's come here. And நீங்களும் சொல்லி எல்லாத்தையும் எங்கள் படம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தேவை. பிகாஸ் அவ்வளோ ஒரு சினிமாவே ரீடிஃபைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் நாங்கள். அண்ட் எஸ்பெஷலி பீயிங் I know how much effort and talent and hard work Vicky sir has put into this. So avarukagayum in the as a cinema lover, as a cinephile, we should all support LIK. So yeah, with your blessings and positivity. Thank you. I genuinely feel if people go see the film without dissecting it too much, they will really enjoy the movie without seeing everything that's happening on social media. Because now social media la paathudu everything that I have seen has been very positive and overwhelming. So I'm very grateful to all the audience who have supported this movie. In the movie pandradla like so much hard work has gone in. Like there's like literally thousands of people who have worked behind the scenes. So I'm just hoping for the best. Thank you. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு படத்தில் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் விக்கி சார் வந்து உங்களெல்லாம் சாட்சியை வச்சு சொல்கிறேன், படம் ஹிட்டானோன்னு வந்து மலேசியாவுக்கு திரும்ப கூப்பிட்டு போகிறேன்னு இருக்காரு.
ஸோ அவரால் நான் பல ஃபாரின் கண்ட்ரி பார்த்துட்டேன். ஸோ இந்த வாட்டி மலேசியாவில் ஒரு சக்ஸஸ் மீட் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து டேட்டு முன்னாடியே குபேர் சொல்லிட்டாருன்னா டேட்டெல்லாம் பிளாக் பண்ணிடுவோம். இதோட மிகப்பெரிய சக்ஸஸை திரும்ப மலேசியாவில் கன்டினியூ பண்ணுவோம். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. அன்பும் காதலும். லவ் யூ ஆல். நன்றி. லவ் ஹர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அது அவங்கள லவ் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னொருத்தவங்க லவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஃபோனை நம்பாமல் உன் ஹார்ட்டை நம்பு அப்படின்றது தான் இட்ஸ் கோர் ஆஃப் த ஃபிலிம். ஸோ எனக்கு அந்த வேலிடேஷன்லேயும் ஃபோன்லேருந்து எதிர்பார்க்காத ஒன்றை முதல்ல நீ வேலிடேட் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பொண்ணுக்கும் அதை சொன்ன மாதிரி தான் எனக்கு அந்த மெசேஜ் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து அது ஓகே அது படம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தி கோர் ஆஃப் த ஃபிலிம் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், த நீட் ஆஃப் த ஹார். ஸோ இது இன்னும் அழகாக, இன்னும் பாசிட்டிவாக இருக்குது ஃபிலிம். அது இன்னும் அழகாக பாசிட்டிவாக இட் ஹேஸ் டு கோ த்ரூ, இட் ஹேஸ் டு ரீச் எவ்ரி சிங்கிள் கேர்ள்ன்றது தான் என்னோட ப்ரேயர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஸ்டேஜ் ரொம்ப புதுசு ஃபர்ஸ்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னும் நிறைய ஸ்டேஜ் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வெற்றி கிடைக்கும், ஒரு அழகான வெற்றி எப்போதுதான் கிடைக்கும். அது நம்ம மெனக்கிடும்போது மட்டும்தான் கிடைக்கும். அந்த மெனக்கிடலை டெஃபினட்டாக நாங்கள் எல்லாருமே வி ஃபாலோடு விக்னேஸ்வரன் சார். ஹி மேட் இட் கிரேட். தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக நான் வந்து ஒரு 3 பேருக்கு டெக்னீஷியன்ஸில் இங்கே நன்றி சொல்லணுன்னு விருப்பப்படுறேன். மெயினாக கேமராமேன் ரவிவர்மன் சார் அண்ட் எடிட்டர் பிரதீபி ராகவ், அப்புறம் மியூசிக் டைரக்டர் அனிருத் சார். இவங்க 3 பேர் இல்லைன்னா இந்த படத்தோட ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்திருக்கும். இவங்க இல்லாமல் என்னால் இந்த படத்தை இமேஜின் பண்ண முடியல. அவங்க கொடுத்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டாக இருக்கட்டும், அவங்க டைரக்டரோட ஒர்க் பண்ண விதம் எல்லாமே சேர்ந்து இருந்ததுக்கு இந்த டைமில் நான் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். நான் படம் பார்த்துட்டு 3 பேருக்குமே பர்சனலாக கால் பண்ணி என்னோட நன்றிகளை தெரிவித்தேன். ஏன்னா அவங்களோட உழைப்பு இந்த படத்துக்கு ரொம்ப பெருசு. இந்த டைமில் டெக்னீஷியன்ஸுன்றவங்க மோஸ்ட்டாக வந்து பெருசாக பின்னாடி இருக்கிறதுனால தெரியாமே போயிடுவாங்க. அவங்க பேர் வெளியே வராமல் போயிடும். இந்த சமயத்தில் நான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இந்த படம் ஒரு பயங்கர டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஃபில்மாக வந்திருக்குன்னா அவங்களால தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா உங்களோட சப்போர்ட் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி வந்து நீங்கள் இல்லைன்னா இவங்க யாருமே வந்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிலாம் போட்டுட்ருக்காங்க. அதுக்கெலாம் வந்து நமக்கு இதுக்கு மேலே வந்து செலவு பண்ணி இருந்த காசு எல்லாத்தையும் படத்துலேயே செலவு பண்ணிட்டேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள்லாம் சேர்ந்து ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு இந்த தம்ப்நெயில் கல்ச்சர் இருக்கு இல்லையா. இப்போ நானும் கொஞ்சம் தான் தம்ப்நெயில் வேணால் கொடுத்துட்றேன். கதறி எழுத விக்னேஸ்வரன் அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க. மேடையை உடைத்த மாதிரி ஏதாவது போடுறதுக்கு எதையாவது ஒன்று போட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா ஒரு இப்போ எதை பார்த்தாலுமே அது என்னன்னா அந்த தம்ப்நெயில்ல வந்து ஐயோ படம் ரொம்ப அப்படின்னு ஆரம்பிச்சிடறான். உள்ள போனோன்னு ரொம்ப கேவலமாக இருக்கும்னு நினைச்சேன். ஆனால் ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படிதான் அந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால இது எப்படி இது நம்ம ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. உள்ளே போனதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இது இருக்கு, ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் என்ன சொல்லணும்னு தெரியாமல் எதையாவது ஒன்று சொல்லி விட்டு போயிடறாங்க. அதை பார்த்து கொஞ்சம் பேர் இதாகிடுறாங்க. ஸோ அதுக்கு எப்படி டேக்கிள் பண்ணுன்றது நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பார்த்து கொஞ்சம் பாவம் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நிறையா செட்டில்மெண்ட்லாம் பேலன்ஸ் இருக்குது. அந்த ஒரு இந்த ராமசாமி என் பணம் கிடைச்சிரும்னு ஒரு பல பேர் வெளில இருக்காங்க. அது இந்த வாரம் நல்லா ஓடிடுச்சுன்னா இதுதான், அப்படி இல்லைன்னா ராமசாமி ஊ தான். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்களாம் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு இது மாதிரிதான் இப்ப நிலைமை வந்து அந்த லெவலுக்கு இதுதான் இருக்கு. அந்த இப்ப என்ன கேட்டுட்டாங்க கட்சிக்கார, ஒரு படம் தானே எடுக்க வந்த அந்த மாதிரி ஒரு படம் தானே எடுக்க வந்தேன், அதுக்கு ஏன்பா போட்டு இப்படி அடிக்கிறீங்கன்ற மாதிரி சிம்பிளா பண்ணு, காம்பாக்டா பண்ணு, சிம்பிளா பண்ணு, காம்பாக்டா பண்ணா நல்லாவே இருக்க மாட்டேங்குது. அதுக்கும் அடிக்கிறாங்க. இன்னும் எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்குங்க. புதுசா ஒண்ணு பயங்கரமா பண்ணா அதுல எது இல்லையோ, நான் கேசரி பண்ணா மட்டும் ஏன் காரமா இல்லைன்னு கேட்குறேன். கேசரி எப்படி காரமா இருக்கும்? நான் என்ன பண்ண சிக்கன் குழம்பு ஊத்துனா அதுல ஏன் இனிப்பாவே இல்லைன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு என்ன பண்றதுன்னு நமக்கு வந்து தெரியல.
இந்த படத்துக்குள்ள சில நல்ல விஷயங்கள் இருக்கு, அவ்வளவுதான். பிளஸ் பயங்கரமா படம் எடுக்கிறது என்னால பயங்கரமா எடுக்க முடியுமா நீங்க சொல்லுங்க. ஓரளவுக்கு தான் நம்மளால எடுக்க முடியும். அந்த ஓரளவுக்கு எடுத்ததை கொஞ்சம் ஜாலியா வந்து பார்த்துட்டு அழகா அதை ரசிச்சுட்டு, உங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சா மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இல்ல ஏதாவது என் ஃபோன் நம்பரோ இல்லை ஏதோ ஒன்று எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயமா என்ன பார்ப்பீங்க. அப்ப சைட்ல வந்து என்ன சொல்லுங்க, ஏன்டா அப்படி பண்ணேன்னு. அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டு மொன்னு சொல்லி ஏன் அப்படி பண்ணி. ஸோ அதனால நிறைய மறுபடியும் சொல்லிக்கிறேன், செட்டில் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்து தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த படம் ஏப்ரல் 17th வந்து திருப்பி நாங்கள் வந்து ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணி இந்த படத்தை பயங்கர ஹிட் ஆக்கி, நான் செல்லக்குட்டி பிரதீப்க்கு அந்த 4th 100 crore சொல்லி போஸ்டரை ஒட்டியே ஆகணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கும். தேங்க்யூ.